the word business means people 99.99% of the people think it is making money. Business means making money, profit. நீங்கள் பியூர் பிஸ்னஸாக பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸு பணம் பண்ணுறோம் அப்படின்னா பணம் எதுக்கு பண்ணுறீங்க? ஐம் கோயிங் டு த வெரி சோர்ஸ் ஆஃப் இட். Why do you want to make money? To enjoy the social and luxurious life. Okay, fantastic. I want to make money because I want to buy a car. I want to buy a BMW car. I want to buy the best of the best car. I want to have the best of the best house. நல்ல டைமண்ட் நெக்லஸ் வேணும், நல்ல சாரீ வேணும். I want to live a very luxurious life. சரி, இந்த பணத்தை வச்சு இந்த லக்ஸூரியஸ் லைஃப் வாழும் பொழுது what do you get end of the day? End of the day, when you buy a diamond necklace, what do you get? A temporary happiness, probably. Yeah, happiness. Let's put it happiness. Okay, you rightly said it is temporary, but I'm not even going into that. So, நாம என்ன பிஸ்னஸ் பண்ணி end of the day அந்த பணத்தை சம்பாரித்து நான் சந்தோஷமாக இருக்கணும். That is the ultimate aim. See, the business பண்ணி பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை. End of the day, I need to be happy first of all. அதுக்கு தான் நம்ம தொழிலே பண்ணுறோம். I want to be happy. My family wants to be happy. My society wants to be happy. என்னை சுற்றி இருக்கிறவங்க இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், எனக்கு ஃபேம் இருக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு டைம் இருக்கணும். இது மாதிரி there are 100 things, the value. This creates, a good value for my life. என் லைஃபு அப்படிங்கிற விஷயம் வெறும் பிஸ்னஸ் மட்டும் இல்லை. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப்னு சொல்லலாம். பணம் மட்டும் உங்களுக்கு பண்ணினா போகிறோன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவையில்லை. யூ வில் பி தேர் ஆர் plenty of people in the world who have made hell a lot of money, but they don't get anything else in the world. He will not have time. He will have a miserable life. Their relationship with the family might be, may not be that great. He may be the biggest businessman in the market, in the world, but at home he may not be the good father. He may not be a good husband. He'll be suffering there, or else he will have some physical ailment. உடம்பு கெட்டு போயிடும். 24 மணி நேரம் வேலை பார்த்து சம்பாரிச்சு they would have made millions and billions of dollars and rupees, whatever it is, but health போயிடும். Their company may be the number one company in the world, but end of the day அவங்களே காணாமல் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு கோரா மக்கள் பார்க்குறது முதல்ல தப்பு. எதுக்காக பண்ணுறோன்னே தெரியல. ஸோ ஒரு பிஸ்னஸை நான் பண்ணணும், அதை நான் முறையாக பண்ணணும், அதிலிருந்து வரக்கூடிய ஃப்ரூட்டை என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணணும், எனக்கு டைம் நிறைய வேணும். ஏன்னா நான் சம்பாதிச்ச பணத்தை நான் என்ஜாய் பண்ணணும் இல்லையா, நான் அனுபவிக்கணும் இல்லையா, அதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், என் ஹெல்த்து நல்லா இருக்கணும், என்னோடய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், எனக்கு ஃபேம் இருக்கணும். இது எல்லாமே உனக்கு வேணும் அப்படின்னா spirituality is the only thing. So you're trying to say it's both interconnected somehow? Yes, it is one and the same. Life as a whole is one. Life includes business. Life includes your wife, your husband, your children, your happiness, your relationship, your health, your society, your whole nature. Life includes everything. ஏதோ ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா your life will get screwed up. ஸோ எல்லாமே இன்னைக்கு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் பார்த்தா everything is monetized. Everything people talking in terms of only money. I'm not saying you don't need money, but money is not the only thing. It is one of the 100 of objectsல அது ஒரு விஷயந்தான். பட் அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் ஜெயிக்கும் போது தான் he is the true successor. இது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கும்போது அது வேணும் அப்படின்னா இந்த 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 மனிதனோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் அவனுக்கு தெரியணும். முதல்ல இந்த உடம்புனா என்னென்னு புரியணும், இந்த வெஹிக்கிளில் தான் இவன் அனுபவிக்க போகிறான், இந்த சாஃப்ட்வேர் இந்த மைண்டுனா என்னென்னு புரியணும், ஸ்பிரிட்னா என்னென்னு புரியணும். only then he will be able to use it to the fullest potential. Only when a person understands all these things, now he can perform to 100% of what he is supposed to do and what is the purpose of life and how life goes. இது எதுவுமே தெரியாமல்
வெறும் நான் ப்ராடக்டை விற்று நான் பணம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன்னா he will lose the whole life. So there'll be an unbalance in the entire other. Complete imbalance. You can see there are hundreds and hundreds of examples you can see. One of the most profound இன்னைக்கு பெரிய company, one of the most reputed company in the world you can say is Apple. True. It produces one of the best products in the world. பாருங்க, unfortunately, the CEO of the company, Steve Jobs, died pathetically because of health reason. Yeah. See, our business-ஐ கேர் எடுத்த மாதிரி அவர் ஹெல்த்தை கேர் எடுக்காமல் போயிட்டார், செல்ஃபை கவனிக்காமல் போயிட்டார். There could be another CEO who may be extremely successful in business but completely screwed up his family life. So there could be another person who has completely successful in life but complete chaos in their relationship with the society, with the whole world, with complete relations and everything. So life includes everything, ma. So you need to look at everything holistically. So we need to have a balance in all the aspects of the life, including family, our health, business. Automatically you mean to say the money will flow down. Absolutely. Life has to be looked at holistically. எனக்கு பணம் மட்டுமே criteria இல்லை, பணமும் ஒரு criteria. So your business vision, the way in which you conduct your business should include everything. That's extremely important. Yes.